மதுரா. அது வந்து ஒரு ரவுண்டானா மாதிரி இருக்கிறதால அந்த ஹோட்டலுடைய காம்பவுண்ட் வந்து வளைவாக இருக்கும், ஆஃப் சர்க்கிளில் இருக்கும். அந்த காம்பவுண்டை ஒட்டி செடி வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த செடி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கிறதால அதுவே ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும். அந்த வால் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்து நிழலில் ஒளிஞ்சு நின்றுட்டா. அப்போ தான் அவளை தாண்டி ஒரு கார் போச்சு. நல்ல வேளை அவளை கவனிக்கவே இல்லை. அப்போ மதுராவுக்கு ஒன்று புரிஞ்சுது, தான் அங்கே நிற்கிறது யாருக்குமே தெரியலன்னு. மணி இப்போ எப்படியும் ஒரு 3:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இப்போ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, இங்கேருந்து நம்ம எங்கே போகிறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு சத்தம், பேசுகிற குரல் கேட்டுச்சு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய முதலாளி ராஜகோபால் வெளியில் வந்துட்டு இருந்தார். கூட சுரேஷ் வந்துட்டு இருந்தான். சுரேஷ், இந்த ஹோட்டலில் நான் யாராவது விலைக்கு கேட்டால் கொடுத்துர்லான் இருக்கேன் அப்படின்னா. ஏன் முதலாளி, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லைப்பா, எனக்கும் வயசாகுது, பையன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் வருவான், அவன்கிட்ட இதை ஒப்படைக்கலான்னு பார்த்தேன். அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அவன் எப்போயாவது தான் வருவான். என்னால் வந்து இப்படி சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. அதனால தான் பார்க்குறேன். அப்போ ராஜகோபால் பேசிகிட்டு இருக்கும்போது சுரேஷ் பக்கத்தில் ராமு பாபு நின்றுட்டு இருந்தாங்க. சுரேஷ் வந்து ராஜகோபாலுக்கு அவருடைய ஊரை சேர்ந்த பையன்தான். அவன் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா யாரும் இல்லாததால் அவர் எடுத்து வளர்த்துட்டு அவனை ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டு இந்த ஹோட்டல் மேனேஜராக அவனை உட்கார வச்சார். அவன் ரொம்ப நேர்மையாக நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனாலும் அவரால் இந்த ஹோட்டலை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வயசாயிட்டதால் அவரால் முடியல. ஆனாலும் அவங்க 3 பேரும் ரொம்ப சோகமாக ராஜகோபாலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கணேஷ் உள்ளேருந்து ஓடி வந்தான். கப்பில் காஃபி கொண்டு வந்தான். முதலாளி, இருந்தாங்க காஃபி குடிங்க. என்னன்னு அவருக்கு கொஞ்சம் தலை வலிச்சது தான். ஆனாலும் சரி வீட்டில் போய் படுத்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தார். சில நேரங்களில் கணேஷ் வந்து அவருக்கு என்ன வேணுமோ தெரிஞ்சு கொண்டு வந்து கொடுப்பான். கணேஷ் ரொம்ப சின்ன பையன்தான், ஒரு 14-15 தான் இருக்கும். ஒரு நாள் வந்து சுரேஷ் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான். அவனுக்குன்னு யாரும் இல்லை. ஆனாலும் நல்ல பையன், மனசில் எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலியாக இருப்பான். எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகுவான். நான் காஃபி கேட்டேன்னு உனக்கு எப்படா தெரியும்? நான் இல்லை முதலாளி, நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, வேலை செஞ்சுட்டு கிளம்புனீங்க, உங்களுக்கு தலை வலிக்கும்ல. மதுரா பக்கத்தில் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா.